Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ். ஸோ இது வந்து மாடல் கொஷின் பேப்பர் தான். இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போக வேணாம். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறதுனால சொல்கிறேன் நான். இது லாஸ்ட் இயர் மாடல் கொஷின் பேப்பர், உங்களோட ரிவிஷனுக்காக அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர். 20 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் கவர் ஆகுது. ஸோ எப்போவுமே நம்மளோட டார்கெட் 1 மார்க்கில் வந்து ஃபுல் மார்க் வாங்கணுன்னு தான். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். 20 மார்க்ஸ், 20 அவுட் ஆஃப் 20 எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் 1 மார்க்ஸ் வந்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு தரோவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்குன்னும் போது அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைமிங்லேருந்து அடுத்தது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இந்த 20ல் ஒரு புக் இன்டீரியர் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 2-3 மிஸ் ஆகலாம். பட் நீங்கள் 20க்கு மேக்ஸிமம் 20 நீங்கள் எய்ம் பண்ணணும். அப்படி இல்லையா 18ஆவது நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ்க்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்கை 1 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் நடந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கேட்டிருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ குவார்ட்டர்லி, ஹாஃபலி, மிட் டேர்ம் இது எல்லாமே கேதர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபுல்லாக ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்களே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்கிப் பண்ணக்கூடாத கொஷின், அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே முடிச்சிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் 7x2 ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இது வந்து கம்பல்சரி கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின்ஸில் நம்ம 30th கொஷின் வந்து சாய்ஸில் வந்து மிஸ் பண்ண முடியாது. பில் ஆஃப் த டேட் இஸ் 12 ஜூலை இருக்கு இல்லையா, அந்த கிவ் ரீசன், அந்த கொஷின் வந்து கம்பல்சரி கொஷினில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் 3 மார்க் கொஷின். கொஸ்டின் நம்பர் 40 வந்து இதில் கம்பல்சரி கொஷின். ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் மார்க் பண்ண கொஷின்ஸ் தான் வரும். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோன்னா நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 7 மாடல் கொஷின் பேப்பராவது கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த லெட்ஜர் போடுறது, ட்ரையல் பேலன்ஸ்லாம் வந்து அதை ரிட்டன் எழுதி பாருங்கள். மற்றபடி நீங்கள் ஓரலாக இதெல்லாம் வந்து முடிச்சிடுங்க. எந்த ஒரு கொஷின் பேப்பர் ரிவிஷனுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் வித்தவுட் சாய்ஸில் எழுதி பாருங்கள். வித்தவுட் சாய்ஸ் இன் த சென்ஸ் நீங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணணும். இப்போ அந்த கொஷின் பேப்பரில் எல்லா கொஷினும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதி, மாடல் டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட் அண்ட் தென் இதுக்கெல்லாம் ரிட்டன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து எந்த கொஷின் பேப்பர் கொடுத்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 7 கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம். எல்லாம் படிச்சுட்டு நான் ஒரு 7 கொஷின் பேப்பரும் நான் ரிவிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடலாம் எல்லாமே. சரிங்களா. ஆன்சர் ஆல் த கொஷின் 7 × 5 35. இது 5 மார்க் கொஷின்ஸு. இதுக்கு இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கேதர் பண்ண முடியுமோ அத்தனை கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்கள் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட்டட் டெஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கும். இதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மார்க்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எழுதி செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு, எந்த வந்து சாப்டர் அக்கௌண்ட்ஸில் வந்து நமக்கு எங்கே வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம், எந்த கொஷின்ஸ் தெரியுது, எந்த பேட்டர்ன் கொஷின் தெரியலை அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸை நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிக்குவீங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து கரெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஈவன் ஃபுல் மார்க்ஸ் கூட நீங்கள் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான். நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே ஒன்று கூட நான் ஸ்கிப் பண்ணல மேம், ஃபுல்லாகவே நான் படிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 மாடல் கொஷின் பேப்பர் நான் வித்தவுட் சாய்ஸில் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபுல்லாகவே நான் போட்டு பார்த்துருக்கேன். எல்லாமே எனக்கு தெரியும். அந்த 7 கொஷின் பேப்பரில் எந்த கொஷின் பேப்பர் கொடுத்தாலும் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து இப்போ வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதையும் வித்தவுட் சாய்ஸில் எழுதுகிற அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு ஜோக்காக தெரியலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம் நீங்கள் ஈஸியாக.
சரிங்களா? இப்போது அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் டோட்டலாக கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள். அதாவது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்ஸ் மாதிரி தான். நம்ம ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸோ ஒரு கேரி ஓவர் மிஸ் பண்ணோம்னாலே ஃபுல் ஆன்சர் தப்பாக போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான். நீங்கள் இந்த சைடு அந்த சைடு டேலி பண்ணும் போதுலேருந்து எல்லாமே கிளியராக கொஞ்சம் நிதானமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மற்றபடி நீங்கள் இதை ஃபுல்லாக தரோவாக போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 7 கொஷின் பேப்பர்னாலே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.